சிம்பிளான மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். அது யார் செய்ய போகிறதுனா எங்கள் வீட்டுக்காரங்க தான் செய்ய போகிறாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இங்கே மட்டன் வேக வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து வச்சாச்சு, வரமிளகா, கருவேப்பிலை. அடுத்து இதுக்கு என்ன தேவைன்னா என்னங்க தேவை? வேறு எந்த எண்ணெயிலும் செய்யக்கூடாதா? இந்த இதை நீங்கள் போட்டுக்கிட்டா தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 3/4 கிலோ மட்டனுக்கு எவ்வளோ என்னங்க இது? இந்த அடுப்பில் கூட வைக்கலாம். ஓகே, நல்ல எண்ணெய் தேவையான அளவு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கடுகு, சீரகம். கடுகா? சரி, சீரகம், சோம்பு. சீரகம், சோம்பு, மிளகு. மிளகெல்லாம் தேவையில்லை. வேரிஸ் வரமிளகா. இது பார்த்தீங்கன்னா ஏன் பொங்குது அப்படின்னா, இது இப்போ ஆட்டின எண்ணெய், செக்கு ஆட்டின எண்ணெய். ஒரு 10 நாள் தான் ஆகுது, அதனால் இப்போ பொங்கி வருது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன போட்டுருங்க? வரமிளகாய். நம்ம இதில் பச்சை மிளகாயே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே எடுத்துக்கிங்க. அடுத்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க. தக்காளிலாம் போடக்கூடாது. வரமிளகா ஸ்மெல்லு. சின்ன மிளகாய்க்கு வச்சு சின்ன மிளகாய். வெங்காயமே இவ்வளோ போட்டால் கறி எப்படிங்க அதில் பற்றும்? போதுமா? ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறீங்க? சரி, வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரசம் ஆல்ரெடி வச்சாச்சு. மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. ஓகே, வதங்கியாச்சு. அடுத்து என்னங்க போடுறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்ன மட்டன் சுக்கா? இதுக்கு ஏதாவது பேர் வச்சுருப்பீங்களே? இது பேரா? விருதுநகர் எண்ணெய் மட்டன் சுக்கா. விருதுநகர் எண்ணெய் மட்டன் சுக்கா. கிருஷ்ணா கார்டன் மட்டன் சுக்கா தான் வச்சுக்கலாமே. அடுத்து என்னங்க? கருவேப்பிலை. இதில் பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ம மிக்சியில் அரைக்கல. இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி தான் போட்டிருக்கோம். என்ன வெங்காயம் வதங்கிடுச்சா? என்னங்க வெந்துச்சா? இப்போ ஏங்க தண்ணிலாம் ஊற்றலையா? கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்ட போடும். ஒரு ஸ்பூன் தேவையில்ல, ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டிருக்கு. ஓகே,
சிம் பண்ணிக்கோங்க. இது என்னது? தனி மிளகாய் தூள். உங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க, நிறையா போட்டுறாங்க. மஞ்சத்தூள் அங்கே இருக்குது அஞ்சரை பெட்டியில். இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். இது வெறும் மல்லி மட்டும் போட்டு அரைச்சது, அது 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் அங்கே தாங்க இருக்குது அஞ்சரை பெட்டியில். போதும் போதும் போதும். எம்மா எவ்வளோ மஞ்சத்தூள். பார்த்தீங்கன்னா சூப்பு தண்ணி இருக்குது, வேக வச்ச தண்ணி, அதை கொஞ்சம் அப்படியே ஊற்றுவோம். எல்லாமே ஊற்றிடலாமா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமா? உரப்பு ஓகே. இப்போ என்ன, மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. நல்லா கொதிச்சு வருது. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்துருச்சா? ஓகே, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா நெய் சேர்த்துக்கலாம். ஊத்துலேயே அது வெளில பறந்துடும் போலே. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணும், நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டுங்க. சாப்பாடு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. வேறு ஏதாவது பெப்பர் அது மாதிரி எதுவும் பண்ணணுமா, இல்லை அவ்வளோதானா? முந்திரி தான் அங்கே நேற்று குருமா வைக்கும்போது தேர்ந்துச்சு. ஓகேவா? ஃபைனல் டச்சு கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க. வாசமாக இருக்குங்க. அவ்வளோதானா? ஓகே, அவ்வளோதாங்க. மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு.